ஸோ யூஜிசி ஃபஸ்ட் பேப்பர். ஸோ இதில் நம்ம டீச்சிங் ஆப்டிடியூட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பாயிண்ட் வைஸாக பார்த்தோம். இதே வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் 1 by 1 பார்த்துடலாம். இதில் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பற்றி எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா an instructional objective should be specific, outcome based and measurable in nature இருக்கணும். It describes an intended results of instruction rather than the process of instruction. There are two ways of classifying instructional objectives. First is given by Bloom, while another classification is given by Gani and Briggs. So let us discuss both the classifications in detail. ஸோ இல்லை இந்த பாயிண்ட்லேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இப்போது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் எப்படி இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதை முக்கியமாக அதை வந்து தழுவி பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா அதோடைய நேச்சர் வந்து மெஷரபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட் வந்து ப்ளூம் அப்படின்ட்டு ஒரு BLOOM அப்படின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு டைப்பில் வந்து யார் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செகண்ட் பர்சன் யார் சொன்னால் கேங்னி GAGNE அண்ட் பிரிக்ஸ் BRIGGS அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பற்றி பார்த்தோம். ஸோ ப்ளூம் டாக்ஸானமி அப்படிங்கிறது வந்து எ நியூ விஷன் ஆஃப் டீச்சிங் was developed by Benjamin Bloom in 1956. The Bloom's taxonomy is the set of 3 hierarchical models used to classify educational learning objective into levels of complexity and specificity. The 3 lists cover the learning objective in cognitive, affective, and psychomotor domains. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா, ப்ளூம் டாக்ஸானமி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். டெவலப் பண்ணியிருக்காங்க எந்த வருஷம்? ஸோ 1956. ஸோ அவருடைய மொழி பேர் என்ன? பெஞ்சமின் ப்ளூம். சரிங்களா? ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரி மாடல்னா வந்து 3 ஹைரார்க்கியல் மாடல். ஸோ இது எதுக்கு அப்படின்னா கிளாஸிஃபை எஜுகேஷனல் லேர்னிங்கை வந்து கிளாஸிஃபை பண்ணுறதுக்காக. இதில் வந்து என்ன மாதிரிலாம் அப்ஜெக்டிவ்ஸ் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து 3 லிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் என்னெல்லாம் 3 லிஸ்ட்னா காக்னிட்டிவ், affective and psychomotor. ஸோ இது கொஷினாக கேட்கலாம். இந்த காக்னிட்டிவ், affective and psychomotor வந்து எந்த 3 லிஸ்ட் வந்து அண்டர் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி வந்து அப்ஜெக்டிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ காக்னிட்டிவ், affective and psychomotor. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the cognitive domain is a knowledge based domain. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாலேஜ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டொமைன்னு சொல்லியிருக்காங்க. It is broken into following 6 levels of objectives. First வந்து knowledge, comprehension, application, analysis, synthesis, evaluation. Knowledge அப்படிங்கிறது என்னன்னா involves recognizing or remembering facts, terms, basic concepts or answers without necessarily understanding what they mean. இதுதான் அவங்க நாலேஜ்னு சொல்லியிருக்காங்க இந்த காக்னிட்டிவ் டொமைனில். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது, ஃபேக்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது, பேசிக் கான்செப்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது, ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நாலேஜ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன்னா இட் இன்வால்வ்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் பை ஆர்கனைசிங், கம்பேரிங், டிரான்ஸ்லேட்டிங், இன்டர்பிரட்டிங், கிவிங் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்டேட்டிங் த மெயின் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி இதுதான் காம்ப்ரிஹென்ஷனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொன்றா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும், கம்பேர் பண்ணியிருக்கணும், டிரான்ஸ்லேட் பண்ணணும், இன்டர்பிரட் பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும். இந்த மாதிரி மெயின் ஐடியாஸை சொல்கிறதுலாம் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனில் சொல்கிறாங்க இட் இன்வால்வ்ஸ் யூஸிங் அக்வயர்ட் நாலேஜ், அப்ளையிங் ஃபேக்ட்ஸ், டெக்னிக்ஸ் அண்ட் ரூல்ஸ். இதான் அப்ளிகேஷனில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனில் ஃபேக்ட்ஸ், டெக்னிக்ஸ் அண்ட் ரூல்ஸ். அடுத்து அனாலிசிஸில் சொல்கிறாங்க இட் இன்வால்வ்ஸ் எக்ஸாமினிங் அண்ட் பிரேக்கிங் இன்ஃபர்மேஷன் இன்டு காம்ப்ரிஹெண்ட் பார்ட்ஸ் அண்ட் டிட்டர்மைனிங் ஹவு தீஸ் பார்ட்ஸ் ரிலேட் டு ஒன் அனதர் அண்ட் ஃபைண்டிங் எவிடன்சஸ் டு சப்போர்ட் ஜென்ரலைசேஷன்ஸ். ஸோ அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை அதை பார்த்து எக்ஸாமின் பண்ணி கண்டுபிடிச்சி அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா
பிரித்து அது ஒரு காம்பவுண்ட் பார்ட்டாக திருப்பியும் அது வந்து பிரிக்கிறோம், அது திருப்பியும் வந்து காம்போனண்ட்டாக கொண்டு வரும். அப்புறம் வந்து அந்த பார்ட்ஸை வந்து என்ன பண்ணுறோன்னா எந்த அளவுக்கு அது ரிலேட் டு அனதராக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம், எவிடன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மாதிரி அதில் ஜென்ரலைசேஷன் எப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் வந்து அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சிந்தசிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இன்வால்வ்ஸ் பில்டிங் அ ஸ்ட்ரக்சர் ஆர் அ பேட்டர்ன் ஃப்ரம் டைவர்ஸ் எலமெண்ட்ஸ். ஸோ சிந்தசிஸ்னால் என்னது அப்படின்னா, அது என்ன இன்வால்வ் இருக்குது, பில்டிங்காக ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு டைவர்ஸான ஒரு எலமெண்ட், ஒரு பேட்டர்ன் இருக்குதா சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிந்தசிஸ் இன்வால்வ்ஸ் பில்டிங் அ ஸ்ட்ரக்சர் ஆர் பேட்டர்ன் ஃப்ரம் டைவர்ஸ் எலமெண்ட். பல விதமான ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுல வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு வர்றது தான் வந்து ஒரு சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவாலுவேஷன் என்ன சொல்கிறாங்க, இட் இன்வால்வ்ஸ் ப்ரெசென்டிங் அண்ட் டிஃபெண்டிங் ஒப்பீனியன்ஸ் பை மேக்கிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் இன்ஃபர்மேஷன், the validity or quality of work based on the set of criteria. So evaluation என்னது, நார்மலாக இப்போ எக்ஸாம் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆன்சரை எழுதுவோம், அதை ப்ரெசென்ட் பண்ணுவோம். அப்போ அதில் மேம் கரெக்டாக தப்பானா அவங்க டிஃபெண்டிங் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இல்லை நீ 100 மார்க்குக்கு வந்து நீ வந்து 80 மார்க்கு, நீ வந்து ஒரு 70 மார்க்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ, நமக்கு மார்க் போடுறாங்களே, அது வேல்யூ பண்ணும்போது வேலிடிட்டி. அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் அவர் ப்ரெசன்டேஷனில் என்ன குவாலிட்டியாக இருக்குன்னா, நிறைய பேர் இந்த பொண்ணு எழுதியிருக்க பேப்பர் சூப்பராக இருக்குது, இந்த பையன் எழுதின பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் ஒர்க் பேஸ்ட் ஆன் த செட் ஆஃப் criteria. ஸோ இதுதான் வந்து இந்த காக்னிட்டிவ் டொமைனில் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா we have affective domain. So affective domain is an emotional based domain and moves through the lowest order processes to the highest. It is broken into the following 5 levels. அதாவது நம்ம வந்து இது வந்து அஃபெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஃபெக்டிவ் டொமைன்னா அஃபெக்ஷன், அப்போ இமோஷனல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கீவேர்ட் மாதிரி. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்படி மூவ் பண்ணுதுன்னா, லோவரில் இருந்து ப்ராசஸ் வந்து ஹையஸ்ட்க்கு மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 5 லெவல் சொல்கிறாங்க. ஒன்று ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், வேல்யூவிங், ஆர்கனைசிங், அப்புறம் வந்து கேரக்டரைசிங். இப்போ ரிசீவிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அபவுட் த ஸ்டூடெண்ட்ஸ் மெமரி அண்ட் ரெகக்னைசேஷன் ஆஸ் வெல். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஞாபக சக்தியும் அந்த குழந்தை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது. ஆமா மேம் இதை நீங்கள் கிளாஸ் நடத்துனீங்க அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா, அதுதான் ரிசீவிங். ரெஸ்பாண்டிங் என்ன அப்படின்னா, இட் இன்வால்வ்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட எவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இருக்கோ அதுதான் ஒரு ரெஸ்பாண்டிங். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்தளவுக்கு உங்கள் கிளாஸை கவனிச்சிருக்கறனால தான் அந்த குழந்தைனால என்ன பண்ணுறது, கேள்வி கேட்குற ஒரு அளவுக்கு அந்த குழந்தை வந்து ரெடி ஆகுது. வேல்யூவிங்னா என்னது, இட் இன்வால்வ்ஸ் த வேல்யூ நாலேஜ் தட் ஆர் அக்வயர்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங், இட் இன்வால்வ்ஸ் த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், இன்ஃபர்மேஷன், ideas that student accommodate on what has been learned. கேரக்டரைசிங்னா என்ன, இட் இன்வால்வ்ஸ் டு பில்ட் அப்ட்ராக்ட் நாலேஜ். ஸோ நார்மலாக நமக்கு சாய்ஸ் தானேங்க, இதில் எப்படி கேட்கலாம், அஃபெக்டிவ் டொமைனில் இருக்கக்கூடிய 5 லெவல்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரிசீவிங், ரெஸ்பாண்டிங், வேல்யூவிங், ஆர்கனைசிங், கேரக்டரைசிங். ஸோ இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சாவே ஓரளவுக்கு நம்ம அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ மோட்டார் டொமைனில் என்ன சொன்னால், இட் இஸ் ஆக்ஷன் பேஸ்டு டொமைன் தட் ஃபோக்கஸ் ஆன் சேஞ்ச் ஆர் டெவலப்மெண்ட் இன் பிஹேவியர் ஆர் ஸ்கில்ஸ். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சைக்காலஜி. அப்போ என்ன இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா, இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, நம்ம பிஹேவியர் ஒரு ஸ்கில் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த பண்ணா, ஸ்கில்ஸ் இந்த சைக்கோமோட்டார் டொமைன் டிஸ்கிரைப்ஸ் த எபிலிட்டி டு ஃபிசிக்கலி மேனிப்புலேட் அ டூல் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் ஹேண்ட் அண்ட் ஹேமர். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் இந்த ஸ்கில் இந்த சைக்கோமோட்டார் டொமைன் என்ன பண்ணுதுன்னா, டிஸ்கிரைப் த எபிலிட்டி டு ஃபிசிக்கலி மேனிப்புலேட் அ டூல் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் ஹேண்ட் அண்ட் ஹேம். அதாவது ஹேண்ட் அண்ட் நம்ம சுத்தியல் கையிலேயே இருக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்டோட எபிலிட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபிசிக்கலாக அந்த நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஒரு டூலாக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மேனிப்புலேட் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சைக்கோமோட்டார்னா என்ன அப்படின்னா, ஆக்ஷன் பேஸ்டு டொமைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதை எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா, சேஞ்ச் ஆர் டெவலப்மெண்ட் இன் பிஹேவியர் ஆர் ஸ்கில். இதுதான் முக்கியமான வார்த்தை, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை, சரிங்களா, பிஹேவியர் ஸ்கில். ஸோ சைக்கோமோட்டர் டொமைன் வந்து இஸ் broken into 5 லெவல்ஸாக இதையுமே பிரிச்சிருக்காங்க. என்னென்னா அப்சர்விங், இமிட்டேட்டிங், ப்ராக்டிசிங், அடாப்டிங், நேச்சுரலைசேஷன். ஸோ அப்சர்விங் இட் இன்வால்வ்ஸ் ஆக்டிவ் மென்டல் அட்டெண்டிங் ஆஃப் அ ஃபிசிக்கல் ஈவெண்ட்.
imitating அப்படிங்கிறது it involves attempt copying of a physical behavior. Practicing it involves trying a specific physical activity over and over. Adapting it involves fine tuning, making minor adjustments in the physical activity in order to perfect it. Naturalization என்னது? It involves individual ability to adapt, modify, design the new techniques, methods or procedures according to the requirement of a situation. Thus learning takes place through the different channels: cognitive, psychomotor and affective. It takes place as one process. ஸோ இந்த சைக்கோமோட்டாரில் என்னென்ன பார்த்துட்டோம், இந்த அப்சர்வ் நாங்கள் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோட கிளாஸ் எந்த அளவுக்கு அவன் ஃபிசிக்கலாக இருக்கும்போது அட்டன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான். ஸோ இமிட்டேட்டிங்னா என்னது அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் பிஹேவியர் வந்து அவன் காப்பி பண்ணுவான். ஒரு சார் மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா சார் மாதிரி ஃபாலோ பண்ணுவான். அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை சேஞ்ச் பண்ணிப்பான். சார் வந்து நிறைய உதவி பண்ணுறாரு, வாலண்டியர் பண்ணால் அதே மாதிரி அவனும் வந்து ஸோ இமிட்டேட் பண்ணுறது. ஸோ ப்ராக்டிஸிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இன்வால்வ்ஸ் ட்ரையிங் ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரு விஷயத்தை வந்து திருப்பி 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 செய்கிறது, அதான் வந்து ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த அடாப்டிங் அப்படின்னா வந்து தன்னைத்தானே குட்டி குட்டி வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து பர்ஃபெக்டாக அவன் இருக்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம். நேச்சுரலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, எபிலிட்டி டு அடாப்ட், மாடிஃபை. நம்மளே வந்து ஒரு புது டெக்னிக் வருது. இப்போ வந்து முன்னாடி புக்கை மட்டும் படிச்சுட்டு இருந்தோம், இப்போ ஃபோனும் வந்து நம்ம யூஸ் பண்ணி படிக்கல, ஸோ அடாப்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதுதாங்க வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 ஹெட்டிங் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பார்த்தோம். நான் அடுத்து வந்து நம்ம கேக்னி அண்ட் பிரிக்ஸ் மாடல் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாடல் என்ன இஸ் கால்ட் என்ன சொன்னால், கேக்னி 9 கண்டிஷன் ஆஃப் லேர்னிங் ஆர் கேக்னி டாக்ஸானமி ஆஃப் லேர்னிங்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர் கூட சம்டைம்ஸ் கொஷின்ஸாக கேட்கலாம். திஸ் மாடல் இஸ் ஆல்சோ கால்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கேக்னி 9 கண்டிஷன் ஆஃப் லேர்னிங், 9 கண்டிஷன் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு பேர் இருக்குது. இல்லைனா கேக்னி டாக்ஸானமி ஆஃப் லேர்னிங்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு திஸ் மாடல், த எஜுகேஷனல் லேர்னிங் அப்ஜெக்டிவ் ஃபால்ஸ் அண்டர் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதில் வந்து மொத்தமாக 5 பற்றி பேசியிருக்காங்கங்க. இதில் வந்து வேர்பல் இன்ஃபர்மேஷன், இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ், காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், அப்புறம் வந்து மோட்டார் ஸ்கில்ஸ், அப்புறமா ஆட்டிடியூட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வேர்பல் இன்ஃபர்மேஷன் இட் ரெஃபர்ஸ் டு தி எபிலிட்டி டு ஸ்டேட் நாலேஜ் தட் அன் இண்டிவிஜுவல் அக்வயர்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலாக அவங்களால எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிக்க முடியுது, அவங்க அதைத்தான் வந்து வேர்பல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அவங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ் ரெஃபர்ஸ் டு தி எபிலிட்டி டு சால்வ் ப்ராப்ளம் யூஸிங் ரூல்ஸ். ஸோ ரூல்ஸ் வச்சு எந்த அளவுக்கு அவங்க ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடிகிற அளவுக்கு அவங்க வந்து ஏபிளாக இருக்காங்க. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் கான்செப்ட் லேர்னிங், ரூல் லேர்னிங், ப்ராப்ளம் சால்விங். இந்த மாதிரி ஒரு 3 விஷயத்தை வந்து இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸில் கற்றுக்குறாங்க. ஸோ கான்செப்ட், ரூல், ப்ராப்ளம் சால்விங். Cognitive skills என்ன, it refers to the ability to solve problem by creating rules. It also includes methods and techniques for one's own learning, remembering and thinking skills. Cognitive-na என்ன அப்படின்னா, இதுவுமே வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்மளே ஓனாக ரூல்ஸ் முன்னாடி வந்து இருக்கிற ரூல்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது, சால்வ் பண்ணுறது வந்து இன்டெலெக்சுவல். இதுவே வந்து நம்மளே ஒரு புது ரூல்ஸ் ரெடி பண்ணி சால்வ் பண்ணுறது வந்து காக்னேட்டிவ். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது காக்னேட்டிவில் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்ஸ்னு சொல்ல போனோம்னா, ஒன்று நம்மளே அந்த லேர்னிங் வந்து பண்ணிக்கிறோம் ஓனாக. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம திங்கிங் ஸ்கில்ஸ், இதெல்லாம் வந்து காக்னேட்டிவ் ஸ்கில்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மோட்டார் ஸ்கில். மோட்டார் ஸ்கில் இட் ரெஃபர்ஸ் டு தி மோஷன் தட் ஆர் கேரிட் அவுட் with the help of the brain, nervous system and muscles. So நார்மலாக இருக்க ஹியூமன் பிஹேவியர் தான் மோட்டார் ஸ்கில்ஸ் ஆட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆட்டிடியூட்ஸ் தே ஆர் ரெஃபர் டு அன் இன்டர்னல் ஸ்டேட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஸோ என்னதான் நம்ம வெளியே ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் நம்ம இருப்போம்ல, ஸோ இதுதான் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். ஸோ அதை தான் வந்து ஆட்டிடியூட்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஹெட்டிங் வந்து நேச்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ 1 by 1 நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.